இதயம் கனிந்த பணிவான வணக்கம் நண்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சுக்க குரு அருளும் இறையருளும் துணை நிற்கட்டும் என வேண்டி இந்த பதிவை துவங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 7லேருந்து ஸ்லோகம் 15லேருந்து 18 வரைக்கும். முதல்ல ஸ்லோகம் 15. நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ பிரபத்யந்தே நராதமாஹ மாயயா பஹுதஜ்ஞானா ஆசுரம் பாவமாஸ்ரிதா. இதோட அர்த்தம், தீயவர்கள், அறிவற்ற மூடர்கள், மாயையில் மயங்கி கிடக்கும் மனிதர்களில் தாழ்ந்தவர்கள், அரக்க குணம் கொண்டு அசுரர்களின் வழி செல்பவர்கள் ஆகியோர் என்னிடம் அடைக்கலம் தேடுவது இல்லை. அடுத்து ஸ்லோகம் 16-17 ரெண்டையும் சேர்த்தி பார்ப்போம். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீ ச பரதர்ஷப தேஷாம் ஞானீ நித்யயுக்த ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அஹம் சச மமః ப்ரியஹ. இதோட அர்த்தம், அர்ஜுனா, 4 வகையான பக்தர்கள் என்னை வழிபடுகின்றனர். அவர்கள் துன்புற்றவர்கள், அறிவை தேடுபவர்கள், செல்வத்தை விரும்புவர்கள் மற்றும் ஞானியர் அவர். இவர்களில் என்னில் எப்போதும் நிலை பெற்று என்னில் ஐக்கியமாகி என்னிடம் மட்டுமே பக்தி செலுத்தும் ஞானி சிறந்து விளங்குகிறார். நிச்சயமாக நான் அவருக்கு மிகவும் பிரியமானவன், அவரும் எனக்கு மிகவும் பிரியமானவர். அடுத்து ஸ்லோகம் 18. உதாராः சர்வ ஏவைதே ஞானீ த்வாத்மைவ மே மதம் ஆஸ்திதः சஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம். இதோட அர்த்தம், அனைத்து வகையான பக்தர்களும் உன்னதமானவர்கள்தான். ஆனால் என் நினைவிலேயே எப்போதும் நிலைத்து நின்று என்னையே உயர்ந்த லட்சியமாக கொண்டு ஒரு ஞானி வாழ்வதால் அவரை எனக்கு நிகராகவே கருதுகிறேன். இப்போ இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். நமக்கு கடவுள் மேலே இருக்கிற பக்தி, நாம் கடவுளுக்கு காட்டுற பக்தி எல்லாம் பொதுவாக நமக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காகவும் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காகவும் தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு வேண்டி நாம் வேண்டுதல் வைக்கிறது, முடிஞ்சு வைக்கிறது, முடிகட்டி வைக்கிறது, படையல் வைக்கிறது, இப்படி பல வகையாக பக்தி வெளிக்காட்டும். சில பேரெல்லாம் கடவுள்கிட்ட டீலிங் வச்சுக்குவாங்க. எனக்கு இதை நடத்தி கொடு, நான் இதை பண்ணுறேன், பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு வேலை, வியாதிக்கு குணம் பண்ணி கொடு, உசுரை காப்பாற்றி கொடு, அப்படி நீ நடத்தி கொடுத்தா நான் கோயிலுக்கு நடந்து பாத யாத்திரையாக வரேன், உண்டியலில் காசு பணம் போடுறேன், தாலியை போடுறேன், படையல் வைக்கிறேன், அங்க பிரதட்சணம் பண்ணுறேன், அழுகு குத்துறேன், காவடி எடுக்கிறேன், கரும்பு தொட்டில் கட்டி கோவிலை சுற்றி வர்றேன், இப்படி வகை வகையாக நம்ம வேண்டுதல் இருக்குங்க. இந்த டீலிங் எல்லாம் நம்ம எந்த லெவல் பக்தியில் இருக்கிறோமோ அதுக்கு தக்க மாதிரி எந்த லெவலுக்கு வேணால் போகுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கப்புறமும் பிள்ளையாரை விசர்ஜனம் பண்ணாமல் வேண்டுனது நடக்கிற வரைக்கும் வீட்டிலேயே 1 வருஷம் வரைக்கும் ஹவுஸ் அரெஸ்டில் வச்சுருந்தாங்க. அப்புறம் அடுத்த பிள்ளையார் சதுர்த்தி வந்ததால் வேறு வழி இல்லாமல் அந்த பிள்ளையாரை கரைச்சிட்டு அடுத்த வருஷம் அதே டீலிங்கை கண்டினியூ பண்ணாங்க. இதை அவங்க எங்கிட்ட பெருமையாக சொன்னப்போ நான் அடேங்கப்பா எப்பேற்பட்ட பக்தி டீலிங் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன்.
ஆனால் பாவம் பிள்ளையாருக்கு வந்த கதியை பார்த்தீங்களா? அதனால தான் பகவான் கிருஷ்ணர் இந்த 16வது ஸ்லோகத்தில் 4 வகையான பக்தர்களை பற்றி சொல்கிறார். அவங்க என்ன நோக்கத்திற்காக பக்தி செலுத்துகிறாங்கன்னு, பகவானை சரணடைகிறாங்கன்னு சொல்கிறார். பக்தர்களில் முதல் வகை ஆர்த்தாக அப்படின்னு சொல்லப்படுற த டிஸ்ட்ரெஸ்டு பீப்புள். இவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, துன்பப்படுறவங்க, எவ்வளவு முயற்சி செஞ்சும் எல்லாத்துலேயும் அடி மேலே அடி வாங்கி ரொம்ப நொந்து போனவங்க, சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து திடீர்னு நடுத்தெருவுக்கு வந்தவங்க, தீராத வியாதி, அதிகமாக துன்பம் வந்து துக்கம் மட்டுமே அனுபவித்து வாழ்க்கையே வெறுத்து போகிறவங்க இவங்க. வேற வழியே இல்லாமல் பகவானே கதின்னு கடவுள்கிட்ட இந்த கஷ்டம்லாம் சரியாக போகணும்னு வேண்டி வணங்குவாங்க. 2வது வகை அர்த்தார்த்தி. இவங்க கடவுளை கும்பிட்றதே பணம், பொருள், புகழ் இதெல்லாம் வேணும்னு தான். கடவுள்கிட்ட பொன், பொருள், வரம் வேண்டி வணங்குறாங்க. த சீக்கர்ஸ் ஆஃப் வெல்த். நாம் எல்லாரும் பொதுவாக இந்த கேட்டகரியில் தாங்க வருவோம். ஏன்னா நமக்கு ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான் அதை கடவுள் நடத்தி கொடுக்கணும்னு தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோம், பக்தி செலுத்துகிறோம். இப்படி நம்ம வேண்டுறது கிடைக்கலன்னா கடவுளே இல்லை, நம்ம வேண்டுனது அந்த சாமி காதில் விழவே இல்லை, அது வெறும் கல் தான் அப்படின்னு கடவுளையே சாடுறதுக்கும் நம்ம ரெடியாக இருப்போம், வெறுத்து போவோம். அடுத்து 3வது வகை ஜிக்ஞாசு அப்படின்னு சொல்லப்படுற பக்தர்கள். அவங்க வந்து பொருளெல்லாம் வேண்டாம், ஞானம் மட்டுமே வேணும். அது மூலிமா, அந்த ஞானம் மூலிமா, நாலேஜ் மூலிமா புகழ் வேணும், ஃபேமஸ் ஆகணும்னு துடிக்கிறவங்க, த சீக்கர்ஸ் ஆஃப் நாலேஜ். 4வது வகை ஞானி அப்படின்னு சொல்லப்படுற பக்தர்கள். இவங்க தான் உண்மையான பக்தர்கள். பக்திக்காக மட்டுமே பக்தியை செலுத்துகிறவங்க, கடவுள் பக்தி மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு பணம், பொருள், புகழ் எதுவுமே வேண்டாம். கடவுளே நீ மட்டும் எனக்கு இருந்தால் போதும், எப்பவும் அருள் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும்னு இருக்கிறவங்க, த வைஸ் பீப்புள். இந்த 4 வகை பக்தர்களில் 4வது வகை பக்தர்களான ஞானிகளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களுக்கு மிகவும் பிரியமானவன். ஏன்னா அவங்க எதையும் எதிர்பார்க்காம என் மீது, கடவுள் மீது பக்தி செலுத்துகிறாங்க அப்படின்னு பகவான் இந்த 17வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்படி பக்தர்களை பற்றி 4 வகையாக சொன்ன பகவான், கடவுள் பக்கமே வராத, பகவானை சரணடையாத, பக்தி செலுத்தாத 4 வகை மனிதர்களை பற்றியும் ஸ்லோகம் 15 சொல்கிறார். இதில் முதல் வகை மூடாக அப்படிங்கிற மூடர்கள். அவங்க சத்தியத்தை அறியாதவர்கள். அவங்களுக்கு தன்னை பற்றிய புரிதலும் கிடையாது, பகவானை பற்றியும் தெரியாது. சாப்பிட்டோமா, தூங்கணுமா, செத்தமானு போயிடுவாங்க. இவங்க மூடர்களாக பிறந்து மூடர்களாகவே இறந்தும் போகிறாங்க. 2வது வகை நராதமாக அப்படிங்கிற சோம்பேறிகள். இவங்களுக்கு என்னை அறியும் திறன் இருந்தாலும் சோம்பேறித்தனமாக லோ லெவல் திங்கிங்கில் இருக்கிற கீழ்நிலை சிந்தனையை பின்பற்றுவர்கள் அப்படிங்கிறார் பகவான். தனக்குள்ள ஆத்மா, கடவுள் இருக்காரு, நாம் தியானம் பண்ணால் ஆத்மாவை, இறைவனை உணரலாம்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் இந்த சோம்பேறித்தனத்தினால செய்ய வேண்டியதை செய்யாமல் காலம் கடத்தி இக்னோர் பண்ணுறவங்க. அடுத்த வகை அபஹ்ருத ஞானாகங்கிற மயக்கமடைந்த புத்திசாலிகள். இவங்க மாயையில் மோகம் கொண்டு தம் புத்தியை மழுங்கச் செய்தவர்கள். புத்திசாலித்தனத்தை உலக விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துவாங்க. 4வது வகை ஆசுரம்னு சொல்லப்படுற அரக்க குணம் கொண்டவர்கள். இவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, நாத்திகவாதிக, கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர்கள், கடவுளை நம்புவர்களுக்கு எதிராக அரகன்ஸோட, ராட்சச குணத்தோட, அசுரர்களைப் போலவே அட்டுழியம் செய்பவர்கள், பாவச் செயலில் ஈடுபடுறவங்க. இப்படி பக்தர்களில் 4 வகை, பக்தி செலுத்தாதவர்களில் 4 வகை மனிதர்களை பற்றி சொல்லிட்டு பகவான் இந்த 18வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்னா, பகவான் மேலே பக்தி கொண்டவர்கள் எல்லாருமே உண்மையில் உன்னதமானவர்கள் தான். ஆனால் மன உறுதியுடன் இறைவனை அடையிறது மட்டுமே உயர்ந்த லட்சியமாக வச்சுக்கிட்டு புத்தியை எப்பவும் ஆத்ம காரியங்கள் செய்கிறதுல மட்டுமே ஈடுபட்டு யுக்தாத்மாவாக யார் இருக்காங்களோ அவங்க தான் மிகச்சிறந்தவர்கள் அப்படிங்கிறார் பகவான். ஸோ இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நாமளும் பகவான் மேலே தீவிர பக்தி செலுத்தி பகவானை தவிர, அவர் அருளை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்காம எல்லார்கிட்டையும் எல்லாத்துலேயும் பகவான் இருக்காருங்கிறத உணர்ந்து சமபாவத்தில் அன்பு செலுத்தி
பகவானோட ஐக்கியமாகிறத, ஒன்றிணைகிறத, கம்ப்ளீட் ஒன்னஸ் வித் காட் அப்படிங்கிறத லட்சியமாக கொண்டு வாழ்வோம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.